எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு டைட்டில் பார்த்துட்டு தான் வீடியோக்குள்ள என்ட்ரி ஆயிருப்பீங்க. நான் இன்னைக்கு என்ன வீடியோ உங்க கூட ஷேர் பண்ண போறேன் அப்படின்னா, என்னுடைய ஸ்கின் டோனுக்கு எந்த காம்பேக்ட் பவுடர் ஆப்டா மேட்ச் ஆகுது அதுதான். நான் ரொம்ப நாளாக பெப்ளின்லேருந்து 330 தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் நான் ஃபேஸஸ் கன்னடாக்கு சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன், எப்படி எனக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் இந்த மெப்ளின் ஃபிட்மி 330 இந்த இதுதான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த காம்பேக்ட் பவுடர் இது வந்து எனக்கு நல்லாவே செட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக நான் இதைத்தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இது வந்து ரேட்டும் கம்மி. இதுவுமே மெப்ளினில் வந்து டாஃபிங்கிற ஷேடு தான். இன்னொன்று நான் ட்ரை பண்ணேன்னு சொன்னேன்ல ஃபேஸஸ் கன்னடாவில், அதுவும் டாஃபிங்கிற ஷேடு தான். ஸோ நான் ரெண்டு இது அப்ளை பண்ணுறேன். அதாவது இந்த சைடு வந்து ஃபிட்மியும், அந்த சைடு நான் புதுசாக வாங்கினேன் ஃபேஸஸ் கன்னடாலேருந்து டாஃபியும் இந்த சைடு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எப்படி ரெண்டுமே மேட்ச் ஆகுது, எது பெர்ஃபெக்டாக இருக்குது அதுதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து மெப்ளின் வந்து ஆட் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு மெப்ளின் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அந்த காம்பேக்ட் பவுடர் வந்து எனக்கு வந்து கொட்டிருச்சு. அதாவது கீழே விழுந்தால் அந்த காம்பேக்ட் அந்த கேக் மாதிரி இருக்கும் இல்லையா, அது விழ ஆரம்பிச்சிடும். ஸோ அது விழுந்ததுனால உள்ள எஃபெக்ட் தான் அந்த பவுட்ரு இப்படி இருக்குது. வேறு எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. பவுட்ரு வந்து அது கீழே விழுந்து அந்த கேக் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அதனால் அப்படி இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து நான் மெப்ளின் ஷேட் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஒரு டார்க்காக இருக்கும், நல்லா என்னுடைய ஸ்கின் டோன் கலர்லேயே டார்க்காக இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்ளை பண்ண பிறகு. பார்த்தீங்களா, நல்ல பெர்ஃபெக்டாக ஃபினிஷாக இருக்கா. அப்படி காதுலேயே அப்ளை பண்ணிக்கணும், இல்லைன்னா காது மட்டும் கருப்பாக தெரியும். ஸோ நான் இந்த சைடு ஃபுல்லாக இந்த காம்பேக்ட் பவுடர் தான் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வரைக்குமே நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பார்த்தீங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்கா. இப்படி இருக்கா. அந்த சைடு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்கா. அன்ஈவன் டோனாக இருக்கா. இது பார்த்தீங்களா ஈவனாக. இது வந்து காம்பேக்ட் பவுடர் நல்லா செட் ஆகிருக்கு. ஓகேவா, நல்லா டேப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த ஷேடு தான் நான் 5 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். நான் வந்து ஒரு சின்ன பேபி டிண்ட் மட்டும் போட்டுட்டு இதை ஆட் பண்ணிட்டு போயிடுவேன். சூப்பராக இருக்கும். இதுதான் காம்பேக்ட் பவுடர் இந்த சைடு உள்ளது. இந்த சைடுக்கு நம்ம அப்ளை பண்ணுறது புதுசு கண்ணா புதுசு. வாங்க ஃபேஸஸ் கன்னடாலேருந்து இதுவுமே டாஃபிங்கிற ஷேடு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை அப்ளை பண்ணிக்கலாம். இது புதுசுனால ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, எதுக்கு இந்த இடத்த மறைக்கிறேன் அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் வந்து ரிங் லைட் இருக்குது. ஸோ அந்த லைட்டுடைய வெளிச்சம் உங்களுக்கு இதில் படும், அதனால தான். சரிங்களா, இதுக்கு வந்து இதே மாதிரி ஒரு சின்ன பேடு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு சின்ன பிளாஸ்டிக் சீட்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்துடலாம். தட்டுறப்ப டோட்டலில் விழுந்துடக்கூடாது. அது கேக் மாதிரி இருக்கிறது விழுந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது யூஸ் இல்லாமல் போயிடும். அது ஓப்பன் ஆகி பவுட்ரு நம்ம ப்ரஷ்ஷில் ஆட் பண்ணுவோம் இல்லையா, அப்போ ஆட் பண்ணுறப்ப நிறைய அமௌண்ட் ஆஃப் பவுட்ரு வரும். இந்த ப்ரெஸ்டு கேக்காக இருந்தால் தான் நம்மளுக்கு இது கம்மியாக வரும். நான் எடுத்துகிட்டு உங்களை பார்க்குறேன். ஒரு வழியாக ஒரு பின் வச்சு சேஃப்டி பின் வச்சு எடுத்துட்டேன் அந்த பேப்பரை. ஸோ இப்படி தான் இருக்குது. பார்த்தீங்களா, உங்களுக்கு கிளார் அடிக்கும், அதனால தான் அப்படி காமிக்க வேண்டாம்னு நினச்சேன். இந்த மாதிரி எஃப்ங்கிற ஷேப் போட்டு அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஸ்பாஞ்சு கொடுத்துருக்காங்களா, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ரெஷ்ஷில் வந்து இந்த சைடு உள்ள ஷேடு வந்து ஒட்டி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரெஷ் எடுத்துகிட்டு இதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஃபுல் கவரேஜ் கொடுக்குதா ஆவரேஜ் கவர் கொடுக்குதான்னு தெரியல. இந்த டாஃபி வந்து எனக்கு இன்னமும் கொஞ்சம் லைட் கலராக இருந்த மாதிரி இருக்குது. இந்த டாஃபி கரெக்டாக என் ஷேட் இருக்கா. இந்த டாஃபி பாருங்களேன், கொஞ்சம் உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், அதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிறேன்.
பார்த்தீங்களா? இது மெப்ளின், இது வந்து ஃபேஸஸ் கன்னடா. எது எனக்கு மேட்சாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? எனக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு கொஞ்ச நேரம் ஆக ஆக போட்ட பிறகு ரெண்டுமே சேமாக தான் இருந்த மாதிரி இருக்குது. இந்த டாஃபியும் அந்த டாஃபியும் சேமாக இருக்குது. இந்த டாஃபியில் வந்து எல்லோ கலர் ஷேடு கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதனால் எல்லோவிஷாக தெரிஞ்ச மாதிரி இருக்குது. இது வந்து கொஞ்சம் ஒயிட்டிஷாக தெரிஞ்ச மாதிரி இருக்குது. உங்களுக்கு எது நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ஷேடு ஓகேவா, இந்த ஷேடு ஓகேவான்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கம்பேரிஷன் பார்த்துட்டோம். அடுத்து நீங்கள் தான் கமெண்ட் பண்ண போகிறீங்க. பாய், டாட்டா, see you.